ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம ஒரு புதுசான கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா வாஷி டேப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு என்ன மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீளமா மிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் வ்ளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே நீளமாக கட் பண்ணிக்கோங்க. வாஷி டேப்புக்காக நம்ம இப்போ ஃபேஸ் ஒர்க் செய்யணும். அதுக்காக நீங்கள் நோட் பேப்பர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா என்ன மாதிரி A4 ஷீட் கூட எடுத்துக்கலாம். அதை நம்ம எந்த சைஸில் எந்த மாதிரி நம்ம வந்து அந்த வாஷி டேப்புக்கான இது ரெடி பண்ணணுமோ அது மாதிரி அதே சைஸில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் 4 டேப்புக்காக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை டேப் வேணும் அத்தனை மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு பேஸ். ஸோ அதனால் நான் அதில் எந்த கலருமே அடிக்கலை, ஃப்ரீ பேஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த டேப் ஸ்ட்ராங்காக இருக்கும். நடுவில் ஒரு அட்டை மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம வந்து பேப்பர்லேயே செஞ்சுக்கலாம். இப்போ அந்த A4 ஷீட்டில் இப்படி சுற்றிக்கலாம். அந்த பேஸ்க்காக நம்ம இப்போ இப்படி பண்ணணும். என்ன மாதிரி நீங்களும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நோட் பேப்பர்லேயே ஃபோல்ட் பண்ணிக்கலாம், இல்லை A4 ஷீட்டில் கூட ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து A4 ஷீட்டில் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். என்ன மாதிரி இது மாதிரி நான் வந்து 4 டேப்ஸ்க்காக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை டிப்ஸ் வேணுமோ அத்தனை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கிராஃப்ட் சீரிஸ் இனிமேல் வந்து மிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் வ்ளாகில் கிராஃப்ட் சீரிஸ் தான் வரப்போகுது. மறக்காம போய்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். நம்ம இது மாதிரி பெயிண்டிங் ஐடியாஸ் பண்ணுறோம். அப்புறம் பார்பி டெடின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் மாதிரி ஒரு எபிசோட் மாதிரி போட்டுக்கிட்டுருக்கோம். மறக்காம போய் வாட்ச் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம அந்த டேப் மாதிரி இருக்குல்ல, அதில் இது மாதிரி செடி டிசைன் நான் போட்டுக்கிறேன். எனக்கு செடி டிசைன் வந்து இந்த ஸ்கெட்சில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணும் நீங்கள் பெயிண்டில் கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்கெட்சில் போட்டுக்கிறேன். செடினாலே மேலே அந்த செடி மாதிரி இருக்கும்ல, அது போட்டுட்டு லீவ்ஸ் கூட நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இது மாதிரி நான் எல்லாத்துலேயும் பண்ணிக்கிறேன். அடுத்து எனக்கு நெக்ஸ்ட்டு என்ன டிசைன் பிடிக்கும்னா நான் ஸ்டார் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் போடுற மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது மாதிரி பண்ணிவிட்டு நான் லீவ்ஸ் போட்டு விட்டுக்கிறேன். நீங்கள் பெயிண்டில் பண்ணலாம், மார்க்கர்ஸ் CD மார்க்கர்ஸ் பண்ணலாம். நான் வந்து ஸ்கெட்சஸ் இந்த 15 ருபீஸ் 10 ருபீஸ் ஸ்கெட்சில் பண்ணிக்கிட்டுருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிம்பிளாக செடி டிசைன் பண்ணியிருக்கேன் வாஷி டேப் மாதிரி. ஓகே, இப்போ நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அந்த பேஸ் இருக்கு இல்லையா, அது மேலே போட்டு கம் போட்டாச்சு. உங்கள்கிட்ட என்ன க்ளூ இருக்கோ போட்டுக்கோங்க. போட்டு நான் மாதிரி ஒரு எட்ஜில் மட்டும் ஒட்டிக்கோங்க. ஒரு எட்ஜில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த பேஸில் ஒரு சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே ஒட்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்து க்ளூ ஒட்ட வேணாம், லாஸ்ட் எட்ஜில் ஒட்டிக்கோங்க. அது மாதிரி ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லேயர் வேணால் ஒட்டிக்கலாம். நான் 1 லேயரே போதும்னு நினைக்கிறேன். ஸோ நான் 1 லேயர் ஒட்டிக்கிறேன். இது மாதிரி நம்ம நிறையா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதிலலாம் இது மாதிரி ஏதாச்சும் டிசைன் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு அந்த வாஷி டேப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ செகண்டு நான் பண்ண போகிறது வந்து இல்லை ஸ்டார் மாதிரி டிசைன் போட்டுக்கிறேன். கீழே ஒரு குட்டி பெரிய ஸ்டார், மேலே ஒரு குட்டி ஸ்டார், அது மாதிரி நான் லைனாக போட்டுட்டு வந்துக்கிறேன். மிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் வ்ளாகில் இனிமேல் கிராஃப்ட் சீரிஸ் வரப்போது மறக்காம போய் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இது மாதிரி போடுவோம். இந்த வாஷி டேப் கிராஃப்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இது மாதிரி நம்ம ஸ்டார் போட்டுக்கலாம். கீழே ஒரு ஸ்டார், மேலே ஒரு ஸ்டார், அதுமாதிரி மாற்றி நான் போட்டுக்கிறேன். எப்படி அந்த டேப் போட்டணுமோ அதே மாதிரி நான் பேஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அந்த பேஸ் மேலே இந்த டேப்பையும் நீங்கள் ஒட்டிக்கலாம். நானும் ஒட்டிட்டேன். நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ் மேலே இந்த டேப்பையும் ஒட்டிட்டேன். ஒவ்வொரு எட்ஜில் மட்டும் ஒட்டினா போதும். இந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொரு எட்ஜில் ஒட்டிக்கோங்க. நான் ஒட்டுற மாதிரி இது மாதிரி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வாஷி டேப் 2 டேப் முடிச்சிட்டோம். நான் 3ஆக வச்சுருக்க டேப்பு இதே மாதிரி நான் பண்ண போகிறேன். அதில் என்ன டிசைன் போடலான்னு சொல்லி வச்சுக்கிறோமோ எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. பேசாமல் நம்ம இந்த டிசைன் போட்டுடலான்னு சொல்லி நான் இந்த டிசைன் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த அடுத்து ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல, அதில் வந்து நான் கொஞ்சம் கேப் விட்டு இது மாதிரி கோடாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம், என்ன பார்த்து கூட போடலாம், இது நல்லாயிருக்கும். ஓகே, இது மாதிரி போட்டுட்டு நடுவில் வந்து வெர்டிக்கல் ஹரிசாண்டல் அது மாதிரி மாற்றி போட்டோம்னா அழகாக இருக்கும். நான் வந்து வெர்டிக்கல் ஹரிசாண்டல் அது மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் நெளியாக போட்டுக்கலாம், ஏன் பாக்ஸாக போட்டுக்கலாம், ஃப்ளவர் வரையலாம், என்ன வேணால் வரையலாம். எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி, நான் இது வரைஞ்சிருக்கேன். எப்படி இருக்குது வாஷி டேப்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இப்போ நம்ம அந்த டேப் ஒட்டின மாதிரி இதை ஒட்டிப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இது மாதிரி நெக்ஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இதில் வந்து என்ன எழுதுறேன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், இதே தான் ரிப்பீட்டாக எழுதுறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம், ஷேர் பண்ணி லைக், இது 3ஐயும் மாற்றி எழுதிடுவோம். ஓகே, அவ்வளோதான், நம்மளோட வாஷி டேப் ரெடி. இதையும் நான் வந்து பேஸில் சுற்றி ஒட்டி விட்டுக்கிறேன். உங்களுக்கு எத்தனை டேப் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம பேஸில் ஒட்டிடலாம். ஓகே, ஒட்டி முடிக்க போகிற கிட்டத்தட்ட அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், இது மாதிரி நம்ம 4 டேப்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா? சூப்பரான டேப்ஸ் ரெடி. உங்களுக்கு கமெண்ட்டில் வேறு ஏதாச்சும் கிராஃப்ட் வேணுமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் செய்கிறேன். ஓகே, இப்போ வந்து முடிக்க போகிறோம் கிட்டத்தட்ட. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன்.